வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். ராகி மாவில் இடியாப்பமும் சப்பாத்தியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1.25 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு 1 கப்பு மாவு போட்டுக்கோங்க. அதில் மாவு போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே சூட்டில் நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் மாவு. கையில் ஒட்டாத வருங்க. இப்போ இது பாதியாக எடுத்துக்கலாம். ஒன்று சப்பாத்திக்கும் இன்னொன்று இடியாப்பத்துக்கும் வச்சுக்கலாங்க. இப்போது உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது லேசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கட் ஆகிடும். அவ்வளோதாங்க, தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல போட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. 2 பக்கமும் அழுத்தி எடுத்திங்கன்னாவும் நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இப்போது 2 பக்கமும் எண்ணெயை தேய்ச்சி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தேங்காய் சட்னிக்கு நல்லா இருக்குங்க. அடுத்தது வாங்க இடியாப்பம் செய்யலாம். இதுக்கு முறுக்கு புளியிற அச்சில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவை முறுக்கு புளியறதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க, டைட்டாக இருக்காது, புளியறதுக்கு நல்லா இருக்குங்க. கட் ஆகாத வரும், நல்லா நூல் மாதிரி கட் ஆகாத வருங்க இந்த இடியாப்பம். அவ்வளோதாங்க, பிழிஞ்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதித்த பிறகு இலையில வச்சு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரெடி. இதுக்கு தேங்காய் பால் நல்லா இருக்குங்க. ஒரே மாவில் இப்போது இடியாப்பமும் ரெடி, சப்பாத்தியும் ரெடிங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.